வாழ்க வளமுடன். இன்றைக்கி சிக்கன் மிளகு வறுவல் தோசை. மாவு ஊற்றியாச்சு, ஒரு கரண்டி. அதில் வெங்காயம் தூவியாச்சு, ஆயில் ஊற்றியாச்சு. இப்போ பாருங்கள், சிக்கன் மிளகு வறுவல் செஞ்சு வச்சுருக்கேன். நல்லா கொத்திட்டேன். நல்லா கொத்துன்னு கொத்தி அதோட கிரேவி இதில் ஊற்றி நல்லா பெரட்ட வேண்டியதான். முட்டை இருந்தால் முட்டை ஊற்றலாம், முட்டை ஊற்றலை, வேண்டாம், நிறைய ஆயிரும். வேணுங்க, செம்மையாக இருக்கும். அவ்வளோதான். கிரேவி தடவி கொஞ்சம் வெந்த பிறகு மடித்து சாப்பிட வேண்டியதான். மிளகு வறுவல் தோசை.